ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கிடையில் இப்போ ரூபாய் 2.82 கோடி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா அடுத்த கட்ட தகவல் வெளியாக இருக்கு. இந்த விவகாரத்தில் விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், இந்த பணம் எங்கிருந்து கிடைக்கப்பட்டதா சொல்லப்படுது? எதன் அடிப்படையில் இப்போ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இதுவரை 14 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்குல அவாலா பணம் பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறையால தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த அவாலா பணத்தை தொடர்ச்சியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 2 நபர்கள், அதாவது 13 மற்றும் 14வது நபர்களாக கைது செய்யப்பட்ட கருணாநிதி மற்றும் சரவணன் ஆகியோரிடமிருந்து தான் 2.82 கோடியானது பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக இவர்கள் சூளைமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீபம் பினான்ஸ் என்ற கம்பெனியை இவர்கள் நடத்தி வந்ததும் அதுல தான் கணக்கில் வராத 2.82 கோடி பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இது இந்த பேரம் பேசுவதற்குண்டான அதற்காக வைக்கப்பட்டிருந்த பணம் என்பதும் காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அந்த பணத்தை போலீசார் பறிமுதல் செய்திருந்தனர். ஏற்கனவே பல்வேறு நபர்களிடம் இதுவரை மொத்தம் சுமார் 4 கோடி ரூபாய் வரை கணக்கில் வராத பணத்தை திருவல்லிக்கேணி போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இதுல எவ்வளவு அவாலா பணமானது பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ற கோணங்கள்ல போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் இன்றும் 3 நபர்களை பிடித்து விசாரணையை போலீசார் நிகழ்த்தி வருகின்றனர். அவர்களிடம் இருந்தும் 56 லட்சம் கணக்கில் வராத பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் மதுரையில ஒரு பினான்ஸ் கம்பெனியை இப்போ தற்போது விசாரணை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பினான்ஸ் கம்பெனில தான் இவர்கள் ஊழியர்களாக பணியாற்றி வருவதும் இவர்களிடம் இருந்து தான் இந்த கணக்கில் வராத 56 லட்சம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மொத்தமும் அவாலா பணமாக இருக்கலாம் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முன்னதாக பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 2.82 கோடி ரூபாய் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல முழுவதுமாக எண்ணப்பட்டு தற்போது திருவல்லிக்கேணி காவல் ஆய்வாளரால திருவல்லிக்கேணி போலீசாரால அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை நீதிமன்றத்துல ஒப்படைப்பதற்காக எடுத்து செல்கின்றனர். மேலும் இவ்வழக்குல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களையும் விசாரணை நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில இதுல இந்த வழக்குல முக்கிய நபராக கருதப்பட்ட செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இன்னும் நீதிமன்றத்துல ஷூரிட்டியை சப்மிட் செய்யாத நிலையில அவர்கள் இன்னும் காவல் நிலையத்துல கையெழுத்திட வரவில்லை எனவும் தெரிய வருகிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.